1369 வருஷம், ஏறத்தாழ 650 வருஷங்களுக்கு முன்பாக, 1369வது வருஷம், 500 வருஷங்களுக்கு மேலாக முன்பாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய செக்கோஸ்லோவாக்கியா அந்த நாட்டை சேர்ந்த பொஹிமியா மொரிவியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நடந்த ஒரு சம்பவத்திற்கும், இந்தியாவிலே 1797 வருஷம் நடந்த சம்பவத்திற்கும், 200 வருஷத்திற்கு முன்பாக நடந்த சம்பவத்திற்கும் இன்றைக்கும் நமக்கு தொடர்பு இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? 1369வது வருஷத்திலிருந்து 1415வது வருஷம் வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய செக் ரிப்பப்ளிக் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பகுதி, அந்த நாட்களிலே ஜெர்மனியோடு இணைந்து பிரிந்து பல பூகோள மாற்றங்கள் ஏற்பட்டது. ஜான் ஹஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி, ரெஃபார்மர் ஜான் ஹஸ், அவர் கத்தோலிக்கத்தினுடைய கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை எதிர்த்த பொழுது தொழுமரத்திலே கட்டி வைத்து எரிக்கப்பட்டார். அவரை பின்பற்றின கர்த்தருடைய பிள்ளைகள் மொரிவியன் பிரதர் என்று அழைக்கப்படுகிறார்கள், மொரிவியன் குழு என்று அழைக்கப்படுகிறார்கள். 1369 ஜானஸனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். 1369. அதற்கு பிறகு மொரிவியன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதர்ஸ் குரூப், கிட்டத்தட்ட பிரதரன் குழுவாக, ஊழியமாக, சபையாக செயல்பட்டவர்களை அவர்கள் 1736வது வருஷம் ஜான் வெஸ்லி என்ற மனிதனை பாதித்தார்கள். நீங்கள் கேட்கலாம், இந்தியாவிற்கு வந்த மிஷினரிகளை பற்றி தானே படித்துக் கொண்டிருக்கிறோம். 1369 ஜானஸுக்கும் 1736 ஜான் வெஸ்லிக்கும் என்ன தொடர்பு, இன்றைக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று கேட்கலாம். ஜானஸனுடைய மொரிவியன் அந்த பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர் பொஹிமியா, மொரிவியா என்ற பகுதிகளிலே அவர்கள் விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த சமயம் அதற்கு பிறகு 1736 வருஷம் ஜான் வெஸ்லி அவர் ஆங்கிலிக்கன் சபையினுடைய போதகராக அமெரிக்காவுக்கு போகிறார். இங்கிலாந்திலிருந்து ஜார்ஜியா என்ற மாநிலத்திலே ஊழியம் செய்வதற்காக போகும்போது ஒரு பெரிய கப்பல் சேதம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட கப்பல் கவிழ்ந்து விடக்கூடிய நிலைமை. இங்கிலாந்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி பிரயாணம் பண்ணின அந்த கப்பல் மூழ்கி கொண்டிருக்கும் போது, ஜெர்மனியில் இருந்து வந்த மொரிவியன் இந்த சகோதரர்கள், அந்த ஜான் ஹஸ்னுடைய வழியிலே வந்த இந்த மொரிவியன் பிரதரன், அவர்கள் மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜான் வெஸ்லிக்கு ஒரு கேள்வி, கப்பல் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருக்கிறார்களே, ஒன்று இவர்கள் மனது சரியில்லாதவர்களாக இருக்க முடியும், பைத்தியக்காரர்களாக இருக்க முடியும், அவர்களுக்கு தான் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போக வாய்ப்பு உண்டு, இல்லாவிட்டால் இவர்களுக்குள்ளாக வேறு ஏதோ இருக்கிறது என்று ஜான் வெஸ்லிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அவருடைய கௌரவம் அவரிடத்திலே அதை போய் கேட்க அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. ஜான் வெஸ்லி அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா மாநிலத்திற்கு போனார். 2 வருஷம் ஊழியத்தை முயற்சி செய்தார், நடக்கவில்லை, திரும்பி வந்து விட்டார். மறுபடியும் லண்டன்ல இதே மொரிவியன் சகோதரர்கள், மொரிவியன் பிரிவினர், அதாவது சபை கோட்பாடை உடையவர்கள் நடத்திய ஒரு வேத பாட வகுப்புக்கு போன போது அங்கே மார்ட்டின் லூத்தருடைய ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் வாசிக்கப்பட்டது. அதனுடைய முன்னுரை வாசிக்கப்பட்டது, த ப்ரெஃபஸ் டு த புக் ஆஃப் ரோமன்ஸ். அதிலே விசுவாசனாலே நீதிமானாக்கப்படுகிறான், விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஜான் வெஸ்லியுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவராலே அனல் கொண்டது. அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு மெத்தடிஸ்ட் சபையை அவர் ஆரம்பிப்பதற்கு அது காரணமாயிருந்தது. இப்படி மொரிவியன் அந்த சபைக்கும் மெத்தடிஸ்ட் சபைக்கும் இடையே நெருங்கிய நெருக்கம் இருக்கிறது. இதனுடைய பின்னணியில் 1770வது வருஷம் இந்த மொரிவியன் பின்னணியிலே வளர்ந்த ஒருவர் தான் நம்முடைய இந்திய தேசத்தின் கடையிலே தென் திசையிலே தென் மாநிலத்திலே கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய
திருவாங்கூர் என்று சொல்லக்கூடிய பகுதி, தமிழ்நாட்டோடு சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த மாவட்டத்தோடு சேர்ந்து திருவாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்த மனிதனை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அவருடைய பெயர் வில்லியம் டோபியஸ் ரிங்கிள் தௌபே. அவருடைய பெயர் ரிங்கிள் தௌபே என்று சொன்னால் நமக்கு சுலபமாக விளங்கிவிடும். அவருடைய நினைவாக இன்றைக்கும் மயிலாடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே 1809 துவங்கப்பட்ட பள்ளிக்கூடம் இன்றைக்கும் இருக்கிறது. ரிங்கிள் தௌபே. ஏன் இதை முதலாவது காண்பிக்கிறேன் என்றால் அவருடைய பெயரை நாம் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். ரிங்கிள் தௌபே என்று சொல்லக்கூடியவர் வில்லியம் டோபியஸ் ரிங்கிள் தௌபே 1770 ஆகஸ்ட் மாதம் 8 ரிங்கிள் தௌபே செலிஷியா என்ற இடத்திலே பிறந்தார். அதாவது இன்றைக்கு அது செக் ரிப்பப்ளிக்ல இருக்கிறது, ஜெர்மன் பார்டர்ல இருக்கக்கூடிய இடம். அவர் பிறந்து அவருடைய தகப்பனார் போலந்துக்கு போனார். அப்பொழுது அவருக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் ரிங்கிள் தௌபே ஹாலே யூனிவர்சிட்டியிலே சேர்ந்தார். நீங்கள் ஹாலே யூனிவர்சிட்டியை பற்றி ஏறத்தாழ 3வது 4வது முறையாக கேள்விப்படுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஏற்கனவே சொன்னது போல இங்கிலாந்திலே ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் அன்றைய நூற்றாண்டுகளில் எப்படி மிஷனரிகளுக்காக வாலிபர்களை ஆயத்தப்படுத்தினார்களோ அதே போல ஹாலே யூனிவர்சிட்டியும் பயட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான இயக்கத்திலிருந்து அந்த பின்னணியிலிருந்து ஹாலே யூனிவர்சிட்டி அநேக லூதரன் மிஷனரிகளை உலகம் எங்கும் அனுப்பியது, குறிப்பாக இந்தியாவிற்கு அனுப்பியது. அந்த ஹாலேயிலே இந்த மனிதர் படைத்தார். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த 3 பல்கலைக்கழகம் பிரசித்தி பெற காரணமாயிருந்தது. ரிங்கிள் தௌபே ஹாலே யூனிவர்சிட்டியிலே படித்து அப்பொழுது வாலிப பிராயத்திலே மிஷனரியாக போக வேண்டும் என்று அவருக்குள்ளாக ஒரு பெரிய அழுத்தம். அதனுடைய விளைவாக சிறு வயதிலே அவர் ரொம்ப டிமிட் பாய், ஒரு யாரோடும் அதிகமாக பழக முடியாதபடி தனித்தே இயங்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தார். 1797 27 வயதான ரிங்கிள் தௌபே மிஷனரியாக எஸ்பிசிகே, ஏற்கனவே அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், சொசைட்டி ஃபார் ப்ரோபகேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அல்லாவிட்டால் அந்த கிறிஸ்தவ சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய அந்த சொசைட்டி, அதன் மூலமாக 1797 அவர் கல்கத்தா வந்து சேர்ந்தார். 2 வருஷம் 1797 1799 வரை அவர் 2 வருஷம் அங்கே கல்கத்தாவிலே இருந்தார். ஆனால் அவருடைய குணங்கள் வித்தியாசமாக இருந்தபடியினால் அவர் சிறு வயதிலே யாரோடும் அதிகமாக பழக முடியாத ஒரு டிமிடிட்டி, அதனுடைய தாக்கத்தினாலே அவர் 2 வருஷம் மாத்திரம் கல்கத்தாவிலே இருந்து எஸ்பிசிகே ஊழியத்தோடு இணைந்திருந்தவர் திரும்பி போய்விட்டார். ஆனால் அந்த மிஷனரி தாகம் அவருக்கு குறையவில்லை. அதனாலே LMS என்று அழைக்கப்படுகிற லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ற இயக்கம் அவரை மிஷனரியாக அங்கீகரித்தது. அதனுடைய விளைவாக 1804 ரிங்கிள் தௌபே இந்தியாவிற்கு வந்தார். அவர் தரங்கம்பாடிக்கு முதல் முறையாக வந்து இறங்குகிறார். 1804 டிசம்பர் மாதம் அவர் தரங்கம்பாடி என்ற இடத்திலே வந்து இறங்குகிறார். அன்றைக்கு நாம் ஏற்கனவே ஜீகன் பால்க், ஸ்வாட்சையரை பற்றி படித்தோம். அவர்களுடைய ஊழியத்தினுடைய தாக்கம் தரங்கம்பாடி அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே இருந்தது, தஞ்சாவூர், திருச்சி போன்ற இடங்களிலே. 1805 ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினாலே அவர் திருவாங்கூர் பகுதி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளாவினுடைய அந்த பகுதி, தென்பகுதிக்கும் தமிழ்நாடு தென்பகுதிக்குமான இணைப்பில் அந்த திருவாங்கூர் பகுதிக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர் வர நேரிட்டது. அதாவது அவர் திருவாங்கூரிலே ஊழியம், தரங்கம்பாடியிலே ஊழியம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே நான் வேறு பகுதிக்கு செல்ல வேண்டும், குறிப்பாக திருவாங்கூரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், திருவாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கே போக வேண்டும் என்று, வேறு இடங்களில் போக வேண்டும் யோசித்த பொழுது ஒரு மனிதர் அதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தினாலே அந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிற்று. அதற்கு முன்பாக நடந்த சம்பவம், மகராசன் வேதமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவர்
நாகர்கோவில் பகுதியிலிருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அவர் சிதம்பரம் என்ற பகுதிக்கு தன்னுடைய சகோதரியும் குடும்பத்தை பார்க்க போகிறார். அங்கே சுவாமி தரிசனம் எல்லாம் செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும் என்று அவர் போன போது தஞ்சாவூர்ல வந்து அவர் தங்கின பொழுது இந்த மகராஜன் வேதமாணிக்கம் அவர் மயிலாடி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வந்தவர். அந்த மயிலாடியிலே தான் இன்றைக்கு நாம் சொன்ன அந்த ரிங்கிள் தேவ மேல்நிலை பள்ளி இன்றைக்கும் இருக்கிறது. இந்த மயிலாடி என்ற இடத்திலிருந்து மகராஜன் வேதமாணிக்கம் என்ற ஒரு மனிதர் தஞ்சாவூர் வந்திருந்தார். அவர் தஞ்சாவூர் வந்த பொழுது அந்த சமயத்திலே கோகில்ஹோஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு லூதரன் மிஷனரி அங்கே சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சத்தம், அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளாக கிரியை செய்த பொழுது அவர் மனமாற்றம் அடைந்தார். அந்த கோகிலோஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் லூதரன் மிஷனரியோடு அவர் தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக நேசித்தார். இந்த மகராஜன் வேதமாணிக்கம் தன்னுடைய ஊருக்கு போனார். அங்கே போய் ஒரு புதிய ஏற்பாடை, அப்பொழுதுதான் அதற்கு முன்புதான் சற்று முன்புதான் ஏற்கனவே ஜீகன் பால் கையர் போன்றவர்கள் மொழியாக்கம் செய்திருந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய இனஜன பந்துக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் 2 பேர் மாத்திரம், அவருடைய கசன்ஸ், அவருடைய நெருங்கிய உறவினர்கள் 2 பேர் மாத்திரம் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பிற்பாடு அதே பகுதிகளிலே ஒரு 20-30 வருஷம் ஊழியம் செய்தார்கள். ஆனால் மகராஜன் வேதமாணிக்கத்திற்கு பெரிய நெருக்கடி. அவர் சுவிசேஷத்தை அறிவித்தபடியினாலே அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவர் ஊழியம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது அவர் மறுபடியும் தஞ்சைக்கு போகிறார். தஞ்சைக்கு போகும்போது கோல்ஹாஃபுடைய இடத்திற்கு போய், ஐயா, நான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியவில்லை, மயிலாடியம் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஊழியம் செய்ய முடியவில்லை, என்ன செய்வது என்று சொன்னபோது அப்பொழுதுதான் அந்த மிஷனரி, அந்த ஜெர்மன் மிஷனரி சொன்னார், ரிங்கிள் தௌபே என்பவரை நான் உங்களோடு அனுப்புகிறேன். அவர் இப்பொழுதுதான் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். அவர் தரங்கம்பாடியில் இருக்கிறார். நான் அவரை உங்களோடு அனுப்புகிறேன். அவர் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி செல்லுவார் என்று சொன்னபோது அதன் நிமித்தமாக ரிங்கிள் தௌபே நம்முடைய நாட்டின் தென்கோடியான இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் ட்ரிவாண்ட்ரம் அந்த பகுதிகளுக்கும் அவர் வர நேரிட்டது. ரிங்கிள் தௌபே ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். குடிசையிலே தான் அவருடைய வாழ்க்கை. 10 வருஷம் கடினமாக அவர் ஊழியத்திலே உழைக்க ஆரம்பித்தார். அந்த நாட்களில் ஜாதியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. பெரும்பான்மையான ஒரு சில சிறு ஜாதி குழுக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஜாதிகளை ஆக்கிரமித்து, குறிப்பாக பெண்களை இழிவாக நடத்துகிற நிலைமை இருந்தது. வரிகளை எல்லாம் போட்டு அவர்களை கேவலமாக நடத்துகிற சூழ்நிலை அந்த நாட்களிலே மிகுந்திருந்தது. அந்த பின்னணியிலே கேவலமாக ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள் நடத்தப்பட்டு வரிகள் போட்டு இப்படி செய்யும் போது அதன் மத்தியிலே ரிங்கிள் தௌபே தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அவர் அதற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா என்பதை குறித்து ரிங்கிள் தௌபேவுக்கு ஒரு பாரம். ஆகவே அவர் கிரமமாக சத்தியத்தை போதிக்க ஆரம்பித்தார். அதிக பிரயாணம், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அநேகர் விசுவாசத்தை தேட ஆரம்பித்தார்கள். பெயரளவிலே மாத்திரமல்ல, பெயரளவிலே சிலர் இருந்தாலும் தங்களுடைய ஆதாயத்துக்காக சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்களாக மாற விரும்பினாலும் அநேகர் விசுவாசிக்கவும் ஆரம்பித்தார்கள். மெய்யாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களை ரிங்கிள் தௌபே சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பல இடங்களிலே அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? பிரயாணம் செய்து தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் ரிங்கிள் தௌபே அந்த பகுதிகளிலே சுற்றித் திரிந்ததன் விளைவாக அந்த நாட்களிலே 7 சிறு சபைகள் கட்டப்பட்டது. இன்றளவும் அந்த சபைகள் சாட்சியாக இருக்கிறது. புத்தளம், தாமரைக்குளம் போன்ற இடங்களிலே, ஜேம்ஸ் டவுன் போன்ற இடங்களிலே சபைகள், சிறிய சபைகள் நாட்டப்பட்டது. மாத்திரமல்ல, 1809ஆம் ஆண்டு மயிலாடியிலே ஒரு சபை கட்டப்பட்டு அந்த பகுதியிலே முதலாவது புராட்டஸ்டன்ட் சபை அங்கே நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு அவர் வலியத்துறா என்று சொல்லக்கூடிய ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கும் 1811ஆம் வருஷம் போய் அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து சபையை கட்டி, இப்படியாக தென் மாவட்டங்களில், கேரளாவை ஒட்டிய பகுதிகளிலே, திருவாங்கூர் சமஸ்தானத்திலே தன்னுடைய கால் பதிந்த இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, குறிப்பாக தன்னுடைய எளிய வாழ்க்கையின் மூலமாக அவர் வைத்திருந்த பொக்கிஷத்தை கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2-3 மேலங்கிகள், 1-2 பூட்ஸ், உடைந்த நாற்காலிகள், இவைகளைத்தான் அவர் எளிய வாழ்க்கை.
ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக நான் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? இந்த எளிய வாழ்க்கையின் மூலமாக சபைகளை கட்ட ஆரம்பித்தார், பள்ளிக்கூடங்களை நிறுவ ஆரம்பித்தார், ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக வைராக்கியமாக அறிவித்தார். அவருடைய உழைப்பு நீண்ட நாள், அவருடைய உழைப்பின் காரணத்தினாலே அவருக்கு லிவர்லே அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது, அடிக்கடி அவரை தொந்தரவுப்படுத்தியது. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பகுதிகளிலே திங்கள் தௌபே ஊழியம் இன்றைக்கும் பல வகைகளிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ட்ரிவேண்ட்ரம் அதை சுற்றியுள்ள தென் கேரளா மாவட்டங்களிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய விளைவாக பின்னாலே வந்த மிஷினரிகள் அந்த ஊழியத்தை கேரளா இன்னும் சில பகுதிகளில் அந்த ஊழியத்தை முன்னெடுத்து சென்றார்கள். 1815 வருஷம் ரிங்கல் தௌபே மலேரியா அந்த தன்னுடைய வயிற்று பிரச்சனையினாலே ஏற்பட்ட அந்த தாக்கத்து நிமித்தமாக சென்னைக்கு போனார். சென்னைக்கு போய் அவரால் மறுபடியும் ஊழியத்திற்கு திரும்பி வர முடியவில்லை. மாறாக அவர் இலங்கைக்கு போவதற்காக கடலேறி போனார். இங்கேயோ சென்னையில் ஒரு மிஷினரி வீட்டில் தங்கினார். அதற்கு பிறகு இங்க இலங்கைக்கு போய் கேப்டவுன் என்ற இடத்துக்கு போகிறேன் என்று அவர் போனார். அதற்கு பிறகு அவர் எங்கே மரித்தார், எப்பொழுது மரித்தார் என்று சரித்திரத்திலே சான்றுகள் கிடையாது. பெரும்பாலானவர்கள் என்ன நம்புகிறார்கள், அவருடைய சடலம் அந்த நம்முடைய சென்னை மாகாணத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த வங்காள விரிகுடாவினுடைய அந்த பகுதியிலே அந்த இடத்திலே தான் அவர் சடலமாக தூக்கி வீசப்பட்டிருப்பார் என்று நம்புகிறார்கள். இப்படி 1815 வருஷம் 1770 வருஷம் இந்தியாவிற்கு வந்த ரிங்கல் தௌபே என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தனியொருவராக அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஆண்டவருக்கு முன்பாக நிறைவேற்றி கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்ந்தார். இன்றைக்கும் எல்எம்எஸ் ஊழியங்களுடைய தாக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மற்ற இடங்களிலும் பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கல்லறை மத்தியில் இல்லாவிட்டாலும் அவர் விட்டு சென்ற சான்றுகள், அவருடைய சரீரம் ஒருவேளை கடலிலே கரைந்திருக்க முடியும், உயிர்த்தெழுதலிலே அவரும் விசுவாசிகளோடு ஆயிரக்கணக்கான விசுவாசிகளோடு இணைவார். இந்த ரிங்கல் தௌபேவினுடைய வாழ்க்கையை கேட்ட நாம் இன்னும் விரிவாக படிக்க அநேக சான்றுகள் பகுதிகள் இருக்கிறது, புஸ்தகங்கள் இருக்கிறது. அதை வாங்கி நாம் வாசித்து பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்காக சிறு வயதிலேயே மொரிவியன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய குழுவினுடைய அந்த நற்செய்தி தாக்கம், சத்தியத்தினுடைய தாக்கம் இந்த வாலிபனை தொட்டது. அதனுடைய விளைவாக 27 வயதிலே மிஷனரியாக இந்தியாவிற்கு வந்து தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த ரிங்கல் தௌபேவின் வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் 27 வயதுள்ளவர்கள் இருக்க முடியும், 25 வயதுள்ளவர்கள் இருக்க முடியும். நாம் பார்த்த பெரும்பாலான மிஷனரியுடைய வாழ்க்கையை பொறுத்தளவிலே அவர்கள் வாலிபிராயத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதை இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்திலே அதற்கான பங்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மெய்யான சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடினமான நாட்களில் இன்னும் சில நாட்கள் நாம் வீட்டிலே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது இந்த வாழ்க்கைகள் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக.